ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜிஎஸ்எம் தமிழ் அருண்விஜய். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, சொல்கிறத விட செஞ்சு காட்டலாம். ஓகேவா? இப்போ இந்த லேப்டாப் இந்த மொபைல் மூலிமா ஆஃப் ஆக போகுது. ஃபுல் கண்ட்ரோல்ஸும் இந்த மொபைலில் தான் இருக்குது. இந்த லேப்டாப்போட கண்ட்ரோல் ஃபுல்லாகவே இந்த மொபைலில் இருக்குது. அது எப்படி? சரி, ஓகே. எதுக்கும் ஒரு டைம் ரீஸ்டார்ட் பண்ணி காமிச்சிட்றேன். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரீஸ்டார்ட், சிம்பிளி கிளிக், அங்கே ரீஸ்டார்ட் ஆகுது. இதில் இவ்வளோ இருக்குதா? இது மட்டும்தான் இருக்குதா? பேக்கில் போனால் மவுஸு, கீபோர்டு, பவர் கண்ட்ரோல், வால்யூம் எல்லாமே இருக்குதுங்க. என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. சரி, ஓகே. இது என்ன ஏதுங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே உள்ளே போய் பார்த்துருவோமா? சரி, ஓகே. உள்ளே என்ன பவர் கண்ட்ரோலில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லிடுறேன். முக்கியமாக ஹாட்ஸ்பாட் ஆர் வைஃபை உங்களோட 2 டிவைஸும் சேம் டிவைஸில் கனெக்ட் ஆகிருக்கணும். லேப்டாப் ஆர் மொபைல், இதுக்கு ரெண்டுக்குமே ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் வேணும். ரெண்டுலேயுமே இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ கூகுள் குரோம் போய்க்காங்க. அதில் பிசி ரிமோட் சர்வர் அப்படின்னு டைப் பண்ணிக்காங்க. என்ட்ரு பண்ணிக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற வெப்சைட் கிளிக் பண்ணிக்காங்க. நான் டேரெக்டாக கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஒன்றுமில்ல, அந்த பிசி அண்ட் மொபைல் சிம்பிள் லோகோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்காங்க. இதுக்கு நெட் ஃப்ரம் ப்ரோக்கு 4.0 இருக்கணும். ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன்னா ஓகே. அப்படி இது ஒர்க் ஆகலைன்னா அது இன்ஸ்டால் பண்ணிக்காங்க. ஓகே, இது டவுன்லோட் ஆகும். சும்மா சிம்பிளாக 1 MBக்குள்ளே தான் இருக்கும். ஓகே, டவுன்லோட் ஆனோடனே அதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தாங்க. இல்லை ஷோ இன் ஃபோல்டர் கூட கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ எஸ் கேட்கும். எஸ் கொடுத்துட்டோன்னே ஐ அக்செப்ட் அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்துருங்க. சிம்பிளாக இன்ஸ்டால் ஆகும். இது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருப்போம், கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஓகே, ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஓப்பன் பண்ண வேணாம். லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ மேனுவலாக இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இது அளவு ஆக்சஸ் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ சேம் டைம் மொபைல்லையும் அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். ப்ளே ஸ்டோர் அவைலபிள் இல்லை, அதனால் குரோம் போய்க்காங்க. இதில் பிசி ரிமோட் பீட்டா ஏபிகே அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டில் இருக்கிற வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் ரெண்டுமே நான் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 100% ஜென்யூன் தான், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, கீழே டவுன்லோட் ஏபிகேன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகி டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே கொடுத்துருங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி. ஓகே, இது ஓப்பன் பண்ணிக்கிட்டு கெட் ஸ்டார்ட் கொடுத்துருங்க. கெட் ஸ்டார்ட் கொடுத்துட்டு நம்ம சிஸ்டத்தில் இருக்கிற ஐபி அட்ரஸ் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஐபி அட்ரஸ் கொடுத்து தான் அது ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே, ஐபி கான்ஃபிக் அப்படின்னு டைப் பண்ணுறேன், என்டர் பண்ணிக்கிறேன். இதில் IPv4 அட்ரஸ் அப்படின்னு இருக்கிறத அந்த எழுத்தை மட்டும், அந்த எழுத்துக்களை ஐபி நம்பர்ஸ் 192.168 அந்த ஐபி அட்ரஸ் நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அது ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டு அந்த ஐபி அட்ரஸ் இங்கே கொடுத்துக்காங்க. கொடுத்துக்கிட்டு கண்டிப்பாக உங்களோட சிஸ்டம் பாஸ்வேர்டு போட்டிருந்தால் தான் இது வேலை செய்யும். அதனால் உங்களோட ஐபி அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்டு ஆட் பாஸ்வேர்டுன்னு கீழே இருக்குது பாருங்கள். உங்கள் சிஸ்டம் பாஸ்வேர்டு அங்கே கொடுத்துக்கணும். கொடுத்துட்டிங்கன்னா டிக் கொடுத்துட்டிங்கன்னா ஓகே, ப்ளஸ் ஆகிடும், கனெக்ட் ஆகிடும். ஓகே, நான் இப்போ ஐபி அட்ரஸும் அது கொடுத்துக்கிறேன். இது ரெண்டும் ஓப்பனில் இருக்குது. ரெண்டு இதுலேயுமே ஓப்பனில் இருக்கும், ஒன்ஸ் மட்டும். ஓகே, இது மினிமைஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ இதெல்லாம் ஐபி அட்ரஸ் கொடுத்துக்கிறேன். என்னோடய ஐபி அட்ரஸ் கொடுத்துறேன். இதில் இந்த சிஸ்டத்தோட ஐபி அட்ரஸ் தான் கொடுக்கணும். வேறு சிஸ்டத்தோட கொடுத்தீங்கன்னா எடுத்துக்காது. இந்த சிஸ்டத்தில் என்ன ஐபி இருக்கோ அதுதான் கொடுக்கணும். ஓகே, ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டாது. கீழே என்னோட சிஸ்டம் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு அந்த டிக் அழுத்திக்கிட்டா போதும், ஆட் ஆகிடும். ஓகே, இப்போ பிசி ரிமோட் பீட்டா கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இதில் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், பவர் கண்ட்ரோலு, டெஸ்க்டாப்பு, கீபோர்டு, மவுஸ் இது எல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ மானிட்டர் ஆன் கொடுத்தோம்னா ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது. அதேமாதிரி ரீஸ்டார்ட் ஆப்ஷன் கீழே இருக்குது, அதையும் கொடுத்துக்கலாம். இப்போ லாக் ஆஃப் பண்ணால் இப்போ லேப்டாப் லாக் ஆஃப் ஆகும் பாருங்கள். வெரி சிம்பிள். இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கணும். சேம் டிவைஸ் வைஃபை ஹாட்ஸ்பாட்டில் நான் வைஃபையில் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா ஓகே. இப்போ லாக் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி நான் பாஸ்வேர்டு போட்டு ஆன் பண்ணிக்கிறேன்.
இதில் முக்கியமாக வந்து உடனே ஆன் ஆன உடனே வந்து கனெக்ட் ஆகிறதுல எப்பயும் வைஃபை வந்து அப்படி கனெக்ட் ஆகாது. வைஃபை கொஞ்சம் லேட் ஆகும். நான் வந்து கிளிக் பண்ணி பார்த்தேன். அப்போ வந்து வைஃபை கனெக்ட் ஆகி ரீஸ்டார்ட் ஆகுதான்னு பார்த்தேன். ஆன் ஆன உடனே எனக்கு அப்படி ஆகலை. கொஞ்சம் லேட்டாக தான் வைஃபை எல்லாம் கனெக்டிவிட்டி ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து சிஸ்டமில் கனெக்ட் ஆக ஆரம்பிச்சு ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வைஃபை கனெக்ட் ஆகிறது எப்பயுமே கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். மற்ற லேனை கம்பேர் பண்ணும்போது வைஃபை வந்து கொஞ்சம் லேட்டாக தான் கனெக்ட் ஆகும். ஓகே, இப்போ கனெக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். விண்டோஸ் லோட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ ரீஸ்டார்ட் கொடுக்கலாம். ஓகே, இப்போ ரீஸ்டார்ட் ஆகுது. ஓகே, திருப்பி ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து பாஸ்வேர்ட் போட்டு ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, திருப்பி ஆன் ஆகிடுச்சு. எல்லாம் லோட் ஆகட்டும். இதில் பாருங்கள் மவுஸு அண்ட் கீபோர்ட், டெஸ்க்டாப், பவர் கண்ட்ரோல், வால்யூம்னு இருக்குது. இதில் மவுஸ் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் எந்தளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு. இன்னும் வந்து விண்டோஸ் லோட் ஆகிட்டு இருக்குது. வைஃபை இன்னும் கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம மவுஸ் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். கையில் ஒன் ஹேண்டில் பிடிக்கிறதுனால சரியாக பிடிக்க முடியல, கேமரா இதையும் ஹேண்டில் பண்ணுறதுனால. ஓகே, மவுஸ் ஒர்க் ஆகுது, ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. சம்டைம்ஸ் வந்து மவுஸ் இப்படி வந்து உங்கள் லேப்டாப்பில் ஒர்க் ஆகலைன்னா எமர்ஜென்சி பர்பஸுக்கு இது சூப்பராக ஒர்க் ஆகும். நல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருக்குது. நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப கரெக்டாகவே நல்லா அக்யூரேட்டாக இருக்குது. அதேமாதிரி நம்ம கீபோர்டும் இதேமாதிரி யூஸ் பண்ண முடியும். சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, சூப்பர். எமர்ஜென்சி பர்பஸுக்கு செம்மையாக ஒர்க் ஆகும். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி கீபோர்டில் நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். சும்மா டைப் பண்ணுறேன். டைப் பண்ணால் அந்த என்ன லெட்டருக்கான டெஸ்க்டாப்பில் ஐக்கானுக்குதோ அது மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. ஓகே, இப்போ வந்து அதர் கீஸை வந்து டைப் பண்ணி பார்க்கலாம். விண்டோஸ் கீ அழுத்திக்கிட்டேன். பாருங்கள், விண்டோஸ் ஸ்டார்ட் இது வந்து மேலே வந்துருச்சு. இதில் வந்து ஏதோ ஒன்று டைப் பண்ணுறேன். நான் ஜென்ரல் கீஸ் போய்க்கலாம். இதில் வந்து நான் சும்மா டைப் பண்ணுறேன். பாருங்கள் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஏதோ ஒரு எழுத்துனா அதெல்லாம் வந்து சர்ச்சில் வருது. ஓகே, கீபோர்டும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. எமர்ஜென்சி பர்பஸ்க்கு செம்மையான ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். சூப்பராகவே இருக்குது. நம்ம கையில் ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு அப்ளிகேஷன். ஆனால் இன்டர்நெட்டில் இருந்தால் மட்டும்தான் இது யூஸ் ஆகும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஷட்டவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ நேரத்தில் வந்து ஷட்டவுன் ஆகணும் டைமிங் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். டைமிங் டிலே இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம 1 மினிட் செட் பண்ணிக்கலாம், 2 மினிட்ஸ் செட் பண்ணிக்கலாம், 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கூட செட் பண்ணிக்கலாம். 1 மினிட் கொடுத்தீங்கன்னா 1 மினிட்ஸில் ஷட்டவுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஷட்டவுன் ஆகிடும். 0 கொடுத்துட்டு நம்ம ஷட்டவுன் கொடுக்கலாம். இப்போ ஷட்டவுன் கொடுத்தா உடனே ஷட்டவுன் ஆகுது. 0 செகண்ட்னா உடனே ஷட்டவுன் ஆகிடுது. ஓகே, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே गाइस, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே இருக்கிற லைக் பட்டன் அழுத்திட்டு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திடுங்க. அதுக்கும் பார்த்தால இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணினா நான் போடுற இந்த மாதிரி பல வீடியோஸ்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம். இந்த மாதிரி புது விதமான நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய லேப்டாப் சர்வீஸ், கம்ப்யூட்டர் சர்வீஸ் பற்றி நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். அந்த இதெல்லாம் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் MrArunvijay சேனல் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். சில விளாக்ஸும் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கான லிங்க் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன். அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் அந்த ஐ பட்டனையும் செக் பண்ணி பாருங்கள். லேப்டாப் ட்ரிக்ஸ் நிறைய வீடியோஸ் வந்து நிறையவே போட்டுருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஜிஎஃப்1 ஹாட்ஸ்பாட், லேப்டாப் ட்ரிக்ஸ், கம்ப்யூட்டர் சர்வீஸ், மொபைல் சர்வீஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கும். அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். பிளேலிஸ்ட்டில் நான் என்ன பற்றி தெரியுங்கன்னா MrArunvijay அப்படிங்கிற மாதிரி பிளேலிஸ்ட்டுக்கு இருக்கும். அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.